ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டாலிட்டி மோட்லேருந்து ஸ்லோவாக இப்போ வந்து நார்மல் மார்க்கெட் மோடுக்கு வந்துடுச்சு. நார்மல் மார்க்கெட் மோட்னால் என்னென்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்ட்ராடே வால்டாலிட்டி இருக்கும். செல்லிங் வந்தாலும் பையிங் வந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் சுற்றிட்டுருக்கோம். ஸோ விக்ஸும் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து திருப்பியும் அந்த சைன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்றனால திருப்பி மூடினாங்க. அது திருப்பியும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு பெரிய ஒரு அந்த நியூஸை அந்த தாக்கத்தை அந்த சைன் பண்ணதுக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சே தவிர அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ் இல்லை மார்க்கெட். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பேக் டு ப்ரீவியஸ் மோட் ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிடுச்சு. க்ரூட் ஆயில் வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நல்லா செல்லிங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த வாட் எவர் அது கிரவுண்ட் லெவலில் ரியாலிட்டியில் வந்து அது சேஞ்ச் வந்திருக்கோ இல்லையோ, ஸ்டாக் மார்க்கெட் லெவலில் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ வார் முடிஞ்சதுன்னா என்ன சேஞ்சஸ் வருமோ அந்த சேஞ்சஸ் வந்து ஸ்லோவாக ஸ்டாக் மார்க்கெட்டில், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணல. ஸோ அது பாட்டு அது வழியில் போயிட்டுருக்கு. இந்தியன் மார்க்கெட்டும் அந்த வால்டாலிட்டிலேருந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி வந்துட்டுருக்குன்றது தான் ஒரு இப்போ இருக்க தகவல். இந்தியா விக்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட அது ப்ரீவியஸ் அந்த 13 கீழே வந்துடுச்சு. இப்போ 12 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 12ன்றது கம்ஃபர்டபுளான ஏரியா. மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான அந்த சென்டிமெண்ட் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா வால்டாலிட்டி வந்து காம் டவுன் ஆகிடும். ஸோ பெரிய மொமெண்டம் இருக்காது. இன்றைக்கி கூட பாருங்கள் 2400 அந்த ரேஞ்சில் சும்மா ஒரு 100 பாயிண்ட் கேப்புமான மாதிரி ஆச்சு. அதுலேருந்து சும்மா ஹை போயிட்டு சும்மா அந்த இடத்துலையே தான் ஒரு 30, 40, ஒரு 60, 70 பாயிண்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்து பார்க்க போனால் 24,000, 2400. ஸோ ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சாக கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 24,000க்கு மேலே நிஃப்டி ரீட்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் இருக்கும். 24,000ன்றது முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். எக்ஸாக்டாக அது ப்ரீவியஸ் சைன் பார்த்தீங்கன்னா 2450 பக்கல் தான் இருக்குது. அப்போ அதுபடி பார்த்தாலும் அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ப்ரைஸு. ஸோ ஸ்லோவாக ட்ரெண்ட் ஆகணும். இந்த ஸ்விங்கு இப்போ வந்து ஒரு ஸ்விங் முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்க்க போனால் ஒரு சின்ன ஒரு ஸ்விங் டெவலப் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த ப்ரீவியஸ் ஆகிய உடைச்சதுன்னு வச்சுக்கிங்க, அந்த 24,200 கிராஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்விங் டெவலப் ஆகிடும். அப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஏன்னா ஒரு 5 நாள் ஏறதை மட்டும் வச்சு நம்ம வந்து அப் ட்ரெண்ட் சொல்ல முடியாது. அது ட்ரெண்டுக்கு வந்து ஸ்விங்கு டெவலப் ஆகுதான்னு செக் பண்ணணும். அது டெவலப் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து அப் ட்ரெண்டுக்கான சாத்தியக்கூறு தான் இப்போ தெரியுது. எய்தர் திருப்பி ஏதாவது செல்லிங் வந்து திருப்பி 24,000க்கு கீழே, பிலோ 24,900 கீழே ட்ரேட் ஆனாதான் செல்லிங் ப்ரெஷர். அதுக்கு 24,000 மேலே ரீட்டைன் ஆகிற வரைக்கும் பாசிட்டிவாக தான் வந்து நிஃப்டி இருக்கும். பட் மொமெண்டம் வந்து ஸ்லோவாகிடும். அப்பர் எண்டில் 24,200 ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,200 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து 24,500 தான் வந்து நிஃப்டிக்கு வந்து டார்கெட். இதுக்கு வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணணும். பேங்க் நிஃப்டியும் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் ஸ்லோவாக அப்படியே ரேலி ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஹை உடச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவாக பாருங்கள், ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஃபாஸ்டஸ்ட் ரிக்கவரி பேங்க் நிஃப்டி தான். கிட்டத்தட்ட விழுந்ததுலேருந்து ஒரு 65% மேலே ரிக்கவரி, 60-70%. இப்போ இந்த இடத்த ப்ரீவியஸ் 58,000 கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்லோவாக மொமெண்டம் வந்து அந்த பாசிட்டிவ்க்கு தான் ட்ரை. மேபி சைட்வேஸ் போகலாம். சின்ன சைட்வேஸ் மாதிரி போயிட்டு கூட சின்ன பிரேக் அவுட்டாகி மேலே போகலாம். ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி ஒரு கம்ஃபர்டபுளான ஏரியாவில் இருக்குது. இந்த டைமில் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். மிட் கேப்லாம் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஒன்றும் உடைக்காத வரைக்கும் நிச்சயம் கிடையாது. இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 17,800 பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடே ஹை அதுதான் டெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் வச்சுருக்காங்க, பிரேக் ஆகலை. ஸோ நாளைக்கு இதை உடைச்சது சின்ன வச்சிங்களேன், இதை வாட்ச் பண்ணுங்கள். ரிட்டர்ன் ஆச்சுன்னா ப்ராப்ளம் தான். இதை பிரேக் ஆகி கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வச்சுட்டாங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து தொடர்ந்து மேலே போக ஆரம்பிக்கும். இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. அது ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ மோட். ஸோ அந்த 801 அந்த ப்ரீவியஸாகவே கிராஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போதைக்கு அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு. இந்த ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியே வந்து சைட் வேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ப்ரீவியஸாகவே உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம்.
800 கிராஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு ட்ரெண்டாக ஆரம்பிக்கும். HDFC வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 2% ஹை போயிட்டு வந்து இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ரிக்கவரி மோடில் தான் தெரியுது எல்லா ஸ்டாக்ஸும். அந்த ஒரு ஸ்லோ மொமெண்டமில் இருக்குது. ஒரு 1370 கிராஸ் பண்ணணும். ரிலையன்ஸ் வந்து இந்த சைட்வேஸை உடைச்சதுன்னா, அதாவது இந்த 1338 வந்து ஒரு சைட்வேஸ், 4 நாள் அதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு ப்ரைஸு. இந்த கிராஸ் அடைச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஏரியா இதுவும் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு வந்து சான்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு கிராஜுவல் டவுனில் தான் தெரியுது இல்லையா. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் ரிக்கவரி இந்த இடத்துல வந்தது. பட் அந்த டைமில் அந்த வார் டென்ஷன்லாம் நடக்கும்போது விழுந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி வந்து மீண்டு வரும்னு நம்புகிறோம், பார்ப்போம். ஸோ ஐடி செக்டார் சும்மா அந்த கேப் ஃபில்லிங்கை வந்து தெரியுதா உங்களுக்கு. அந்த லாஸ்ட் டே அந்த கேப் ஃபில்லிங் வந்து இன்றைக்கி சும்மா ரீட்டைன் ஆகிட்டுருக்கேன். கொஞ்சம் கூட இன்னும் கூட போன்ஸ் ஆகலாம். இந்த கேப் வந்து இந்த இடத்துல 28,381 பக்கத்தில் இருக்குது. அது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்பலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் டேஸில் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் வந்து நான் பிரேக் அவுட் ஆகலாம் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி இந்த பாராஸ் டிஃபென்ஸு இதெல்லாம் சொல்லியிருந்தேன். டேட்டா பேட்டர்ன்ஸ்லாம் பாராஸ் டிஃபென்ஸ்லாம் பட்டைய கலப்புது. அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா ரேலி. HALலாம் வந்து கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா இதுவும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இது கொஞ்சம் டிஃபென்சிவ் ஸ்டாக்கு. அதுலேயும் டிஃபென்சிவ் ஸ்டாக் வால்டாலிட்டி கம்மியாக இருக்கும். ரொம்ப லார்ஜ் கேப் மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை இன்னும் ப்ராப்பராக உடைக்கல. ஆனால் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஏன்னா இதோட பியர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. BDL அப்புறம் BEL எல்லாமே ரிக்கவரி மோடில் தான் இருக்குது. பாராஸ் டிஃபன், டேட்டா பேட்டர்ன்ஸு, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இதெல்லாமே. ஸோ இந்த 466 இருக்குல்ல, இந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா HAL வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். பட் சான்சஸ் ஆர் தேர், வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பதிவு பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் வந்து 2400 ரீட்டைன் ஆகிருக்கு. 24,000 மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ பையிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏதாவது செல்லிங் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. அன்டில் அன்லெஸ் 24,000 கீழே வந்தால் அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு வந்து சென்டிமெண்ட் வந்து பையிங் சைடில் இருக்குது. ஓகே ரைட், பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். TNA டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.